ராஜகுமாரி எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய படம். முதலில் எம்ஜிஆர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த படம். படத்தின் இயக்குனர் ASA சாமி எம்ஜிஆரை தூக்கில் போடப்படுகிற காட்சியை அவரிடம் விளக்கினார். உன்னை தூக்கில் போடும்போது உன் பாரம் தாங்காமல் உத்திரம் உடைந்து விழும். கீழே உள்ள பாதாள அறையில் நீ விழுவாய். அங்கிருந்து நீ தப்பிச் செல்ல வேண்டும் என்றார். எம்ஜிஆர் மேடை ஏறினார். தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டார். ASA சாமி ஆக்ஷன் என்றார். உத்திரம் உடையவில்லை. கயிறு எம்ஜிஆர் கழுத்தை இறுக்கியது. இரத்த குழாய்கள் இறுகியது. சில நொடிகள் தாமதித்து இருந்தாலும் விபரீதமாகியிருக்கும். நல்ல வேளை உத்திரம் உடைந்து எம்ஜிஆர் கீழே விழுந்தார். அந்த சம்பவம் பற்றி மொத்த சினிமா துறையும் எம்ஜிஆரின் துணிச்சல் பற்றி பேசியது. ராமச்சந்திரன் மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிக்க ஆள் இல்லை என்று பேசப்பட்டது. மந்திரி குமாரி, மருத நாட்டு இளவரசி, மதுரை வீரன் என்ற அடுத்தடுத்த வெற்றிகள்தான். இன்றைய பவுடர் நடிகர்களைப் போல டூப் போட்டு நடிக்கவில்லை எம்ஜிஆர். உயிரை பணயம் வைத்து ஜெயிக்க வேண்டும் என்ற துடிப்பில் போட்ட உழைப்பு அது.